முன்னாடி அடித்தேன், ஆனால் இப்போ வந்து அடிக்கிறது கிடையாது. ஏன்னா சும்மாவே பிம்பிள்ஸ் தொல்லை தாங்க முடியல. என் முகத்தில் பாருங்களேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை எடுத்தோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்னும் நான் அப்லோட் பண்ணவே இல்லை, எடிட் பண்ணவே இல்லை, இன்ட்ரோவும் எடுக்கலை, லாஸ்ட் ஃபினிஷிங்கும் எடுக்கலை. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் டே விளாக் எடுக்கணும் தான் நான் ஆரம்பித்தேன். அந்த விளாக்கையும் கடைசி நம்மளால் எடுக்க முடியலை. அதனால் மார்னிங் விளாக்காக மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு மார்னிங் விளாக்காக வச்சுக்கிறோம். இதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. குளிச்சுட்டு இப்போ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்மலை வந்து எப்போயுமே நைட்டு தூங்கும்போது வந்து கழட்டி வச்சுருவேன், இந்த மாதிரி கம்மல் போட்டால். அதனால் இப்போ வந்து கம்மலை போட்டுட்ருக்கேன். வீடியோக்கு வந்து கம்மல் போடாமல் இருந்தால் கேவலமாக இருப்பேன். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து கம்மல் போட்டாச்சு. நான் இப்போ வீடியோ எடுக்கலை அப்படின்னா கிளம்பி முடிச்சுட்டு லாஸ்ட்டு தான் கம்மல் போடுவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே கம்மல் போட்டாச்சு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து குளிச்சு முடிச்சாச்சு. தலை சீவலாம். தலை சீவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நம்மளுக்கு இருக்கிறது 4 முடி, சீக்கிரமாக சீவி முடிச்சிடலாம். அதுவும் நம்ம வந்து மாடலாலாம் சீவ மாட்டோம், எப்போயும் சீவிற மாதிரி தான். ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸில் இருந்தாலும் சரி, எப்போயுமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான். அதை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். தலை சீவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேன். அதுக்காகவே இந்த மாதிரி ஒன் டே விளாக்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மேக்கப்லாம் நிறைய போட்டு அதையே ஒரு வீடியோவாக இழுத்துடலாம். நம்ம மேக்கப்பும் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னா நான் எடுக்கவே மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் விளாக் போடுங்கன்னு சொல்கிறனால மட்டும்தான் இது. இப்படியெல்லாம் ஓவராக போகுது. எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இருக்குது என் முடியை பார்க்கும்போது. ஸ்கூல் டேஸ்லலாம் நல்லா இருக்கும், ரெட்டை சடைக்கலாம். இப்போ யார் யாரெல்லாம் சொட்டையை மறைக்கிறதுக்கு இப்படி முடியை எடுத்து விடுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா முக்காசி கேர்ள்ஸ் வந்து முக்கியமாக இந்த இதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி சொட்டை விழுந்தாலும் சரி, முக்காசி சொட்டை விழுகிறது தான் இப்படி எடுத்து விடுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்டைலுக்கும் இப்படி பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் எதுக்கு இப்படி முன்னாடி வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது நார்மலாகவே இப்படி முடி கட்ட முடியலாம் முன்னாடி வரும், நிறையா வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானாக எடுத்து விட்டுக்குவேன். ஏன்னா சொட்டை தெரியுன்றதுக்காக நானாகவே எடுத்து விட்டுக்கிருவேன். வேறு ஒரு ரீசனுமே கிடையாது. ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடி இருக்குது எனக்கு. அப்போ வந்து நார்மலாகவே அதுவாகவே முன்னாடி வந்துடும், நல்லாயிருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சொட்டைக்காக எடுத்து விட்றது. நீங்கள் எப்படி எடுத்து விடுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ ஒல்லியாக இருக்கும் பாருங்கள் என் முடி. போச்சு, எல்லாமே போச்சு. நல்லா லீவ் போட்டுட்டு லீவ் முடிஞ்சு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா லீவில் நல்லா ஜாலியாக வீட்டில் இருப்போம். திருப்பி இங்கேருந்து கிளம்பி அந்த பஸ்ஸில் வேறு ஏறி அங்கே போய் இறங்கி அப்பப்பப்பா அதில் நினச்சாலே ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகுது. ஏன்னா சனி நேரம் வந்து லீவில் ஊரில் இருந்தேன். திங்கக்கிழமை ஒரு நாள் காலேஜுக்கு போனேன், நேற்று போகலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறேன். இப்போ வந்து ஸ்ரீவிக்கு வந்துட்டேன், அதனால் டெய்லி இன்னி போயிடுவேன். அங்கே மதுரையில் இருந்தால் தான் மதுரையிலேருந்து சிவகாசிக்கு போகிறதுக்கு பஸ் ஏறி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமே அப்படின்றதுக்காக சோம்பேறிப்பட்டு சில நேரம் போக மாட்டேன். ஸ்ரீவினா எப்படினாலும் போயிடுவேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இதுதான் நம்மளுடைய ஹேர் ஸ்டைல். எப்போயுமே இப்படி தான் போடுவேன் நான். ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டேஸில் இருந்தாலும் சரி, இப்படி தான் போடுவேன். இன்னொருத்தி ஒரு குப்பை கழிச்சு வந்திருக்கா பாருங்கள். சரி, உள்ளக்க வந்து அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கோம், அது எப்படி இருக்குன்றது போய் பார்க்கலாம். வந்துட்டாங்க மேடம். ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்களா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். சாப்பாடு வெந்துருச்சு. அவ்வளோதான், தலை சீவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே ஃபேஸ்க்கு போட மாட்டேன். அப்படியே தான் குளிச்ச முகத்தோட அப்படியே தான் இருப்பேன். பவுடர் கூட அடிக்க மாட்டேன் நான். முன்னாடி அடித்தேன், ஆனால் இப்போ வந்து அடிக்கிறது கிடையாது. ஏன்னா சும்மாவே பிம்பிள்ஸ் தொல்லை தாங்க முடியல. என் முகத்தில் பாருங்களேன். என் பாப்பா சொல்கிறா பாருங்க, இப்போ நிறைய வந்துருச்சு. நான் அதுக்கு என்ன தான் பண்ணணும் எனக்கே தெரியலை. எதுவுமே போட மாட்டேன். எனக்கு மட்டும் ஏன்னா இந்த பிம்பிள்ஸ் தொல்லை தாங்க முடியலைன்றது தெரியலை. அது அந்த ஒரு ரீசனுக்காகவே முக்கால்வாசி நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். ரீல்ஸ் வந்து முக்கால்வாசி நான் எடுக்க மாட்டேன், அந்த ஒரு ரீசனுக்காக தான். அப்படியே பொட்டு வச்சுட்டு முடிஞ்சு எனக்கு.
அப்படி எதுவுமே போட மாட்டேன் நான், சீரியஸாக உண்மையிலே போட மாட்டேன். என் பாப்பாட்ட கூட கேளுங்க, ஆச்சு நான் முகத்துக்கு எதாவது போட்டேனா இப்போ? போடவே மாட்டேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ்க்கு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலே நான் இப்போக்குள்ளே லைவ் போடல, ஷார்ட்ஸ் போடல, ரீல்ஸ் போடல, எதுவுமே போடல. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம காலேஜுக்கு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பி முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நேற்று நைட் வச்சு பிரியாணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்காக இந்த முறுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நேற்று ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் முறுக்கு, அது மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோறு மட்டும்தான் கொண்டு போகிறேன். குழம்பு எதுவுமே வைக்கல. தயிர் வாங்கிட்டு அங்கே போய்ட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளை சோறு மட்டும் தான் கொண்டு போகிறேன். தயிர் வாங்கிட்டு ஊறுகாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாலை குத்திட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். நான் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வெளியில் வச்சு தான் எடுப்பேன். எங்கள் மொட்டை மாடிலாம் தெரியும், நிறைய வீடு மொட்டை மாடிலாம் தெரியும் எங்கள் வீட்டிலேருந்து பார்க்க. அங்கே ஒரு பையன் நின்றுட்டு நான் வீடியோ எடுக்கும்போது எப்படியாவது வந்துடுறான் கரெக்டாக. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு தெரியுதா என்னன்றே தெரியல, வீடியோ தான் எடுக்கேன் அப்படின்றது தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா பண்ணுறா இவ அப்படின்னு. போய் அவசர அவசரமாக கிளம்புவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிதானமாக கிளம்பிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனாலே எனக்கு வீடியோ வந்து எடுக்க முடியாது. அர்ஜென்ட்டாக அவசர அவசரமாக கிளம்புவேன் எப்பயுமே. நான் வேகமாக எந்திரிச்சாலுமே அந்த காலேஜ் கிளம்புற நேரம் வந்து அவசர அவசரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து புதன்கிழமை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாருமே நைட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட்டு நம்ம வந்து போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். திருப்பதிக்கு இல்லை, மாரிமக்களுக்கு போவோம். பொங்கல் மாதம் நான் அன்றைக்கி லீவ், ஸ்கூலே அன்றைக்கி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளோதான். இன்னைக்கு கிளம்பி முடிச்சாச்சு. சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு போட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி முடிச்சாச்சு. சாப்பாடும் போட்டாச்சு. தயிர் வந்து வாங்கலை. என் பாப்பா வந்து அக்காக்காக பாசமாக அவங்க வீட்டிலேருந்து குழம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அதை ஊற்றி கொண்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் கொண்டு போகிறேன். கிண்ணத்தை தேடினேன், கிண்ணம் கிடைக்கவே இல்லை. அப்படியே சரி மிக்சர் கொண்டு போவோம் அப்படின்ட்டு கவர்லேயே கொண்டு போயிட்டேன். அதெல்லாம் கிளம்பி முடிச்சாச்சு. பேக்கெலாம் போட்டாச்சு. மணி வர ஆகிட்டே இருக்குது. வேகமாக நடந்து போகணும். 1/4 மணி நேரம் ஆகும். பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். சரி, போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.